அது எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சுக்கிறான்னு பாரு. ஜூம் கிட்ட வா, கிட்ட வா, ஜூம் பண்ண முடியாது, கிட்ட வா. மீன் மாட்டுச்சா? மீனே வந்தா வாயை வச்சுன்னு கம்முன்னு கட்டு. பிடிச்சி வச்சு குவாரில போட்டு இடமே இல்லையா? அதில் தான் இருக்கும். மீன் சாப்பிட போகிறோமா பிடிக்க போகிறோமா அதை மட்டும் சொல்லுங்க. மீன் சாப்பிட தான் மீன் இங்கே தான் வந்து பிடிக்கிறாங்க. பிளேஸ் இதுதான். அடிச்சுன்னு வருது பாரு அங்கேருந்து, டேம்ல இருந்து. மீனா? மீன் வருது, தண்ணி வருது, காதல் ஜோடியும் வருது. பின்னாடி பாருங்க, அப்படியே லவர்ஸ் வராங்க. எப்பா பேட் பாய்ஸ் ஒன்று. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டேமுக்கு வந்துருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீன் தான். நம்ம நண்பர் தான் வந்து நம்மளுக்கு வந்து சமைச்சு தர போகிறாரு மீன். ஸோ என்னென்ன மீன் இருக்குது? ஜிலேபி இருக்குது, கட்லா இருக்குது, ரோஸ் இருக்குது. ப்ரைஸ்லாம்? ப்ரைஸ் வந்து 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 ரூபாலேருந்தே இருக்கான். நமக்கு போட்டு தருவார். எப்படி குக் பண்ணுறாருன்ட்டு அப்படியே நம்ம காமிக்கலாம் பாருங்கள். நாம் என்ன மீன் வந்து சாப்பிட போகிறோன்னா, எனக்கு பிடிச்சி ஜிலேபி தான். எப்பவுமே வந்து ஜிலேபி தான் சாப்பிடுவோம். உனக்குடா? எனக்கும் ஜிலேபி தான் பிடிக்கும். இப்போ தூக்கி போட்டு கேமராமேன் உங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எது வேணாலும் தின்னுவேன். அது தப்பாயிருமா? அப்போ ஜிலேபியே சொல்லிடலாம். வந்து ஜிலேபி மீனே போட்டுருங்க. எத்தனை பீஸ் ப்ரோ? 3 தான். என்ன சைஸில் போட்டேன்? சைஸு ஒரு 70 ரூபாயில் அந்த மாதிரி. அவங்க விட மாட்டேன். நான் வேணா இது போயிட்டு போனேன் கடையை. ஆனால் கடை பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இது கடை போன சொல்றதுக்கு அவங்க வந்து வேறு பண்ணல. நம்ம வந்த நேரமா என்னன்னு தெரியல. ஆனால் வரும்போது மழை இல்லை. இங்கே வந்த உடனே சரியான மழை. நம்ப மாட்டாங்க போ. சரி, மழைக்கு எதுக்கு சூடாக மீன் செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. மீனில் எங்கள் டேமில் பிடிக்கிறதா? இங்கே தான். நீங்கள் பிடிக்க மாட்டீங்களா? நாங்கள் பிடிக்க போகிறோம். நாங்கள் வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. மீன் வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணிட்டாரு சிவா. அவர் பக்கமாக வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம். கேஆர்பி டேம் மீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண போகிறோம். கேமராமேன் போச்சுருங்க. கேமராமேனுக்குலாம் இல்லை. இந்த பேப்பரு கீழே வைக்கிறதுக்கு இல்லை, முள் போடுறதுக்கு. இது முள் போகிறதுக்கா? கம்பி வெளியில் போடுவாங்களா அந்த முள்ள? இது சாப்பிட்லாம், நிறைய பசிக்குது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கு பறக்குது. ஜிலேபி மீன்னா ஜிலேபி மீன் தான். சுட சுட ஆள் பறக்குது. வேற டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது டேஸ்ட்டு.
அருமையாக வந்திருக்கு, முருகலாக இருக்குது. கிருஷ்ணகிரி டேமுக்கு வந்தால், காதலி கூட்டின்னு வந்தால் இந்த பக்கம் வந்து சாப்பிட்டு போங்க. எப்படி கூட்டின்னு வருவீங்க வந்தால் வந்துட்டு போங்க. அருமையாக நண்பர் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, நம்பர் போடுறாங்க கீழே. இருக்காரு பாரு, இந்த வாழை கருகிட்டுக்குது. வால் போனால் பரவாயில்ல, தலை இருக்குது. வாழெல்லாம் எப்படி சாப்பிட்டு வரும்போது மசாலா அப்படி எடுத்து ஆக்சுவலாக வால் கருகுன்னு நீ பார்த்தோன்னா இந்த மீட் வந்து குக் ஆகாது. அருமையாக குக்காக இருக்கு. ஆனால் மசாலா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு மசாலா டேஸ்ட். மீன் வந்து புது மீன், சாப்பிடும் போதே வந்து கண்டுபிடிச்சிடலாம் புதுசாக பழைசான மீன். மட்டும் இல்லை, சாதம் எல்லாமே இருக்குங்க, மீன் குழம்பு எல்லாமே இருக்கு. ஃபுல்லாக அந்த லைனில் ஃபுல்லாகவே மீன் கடை தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாரி தராங்க. 30 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் வந்து இருக்கும். நாங்கள் 11 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த டைமில் வந்து இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து 10 மணிக்குலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல். நம்ம ஊர் சைடெலாம் வந்து மதியத்துக்கு மேலே தான், ஈவினிங் டைமில் தான் வந்து மீனே வந்து போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பூனை பிரியாணி, பூனை பிரியாணி 13 பூனையை வந்து மீட் எடுத்துருக்காங்க. கடையிலே வந்து சாப்பிட்டு போயிடலாம். வெளியவே வந்து குக் பண்ணி வெளியே வந்து போடுறாங்க பாருங்க, அதுவே நம்ம சாப்பிட்டு போயிடலாம். ஒரு சைடு முடிஞ்சு மூணு சொல்லலாம் போல இருக்கே. கடையே காலி பண்ணிடுவோம். குக் பண்ணால் அந்த உள்ளெல்லாம் மசாலா ஏறாது. தலைவன் நல்லா பிளேடில் அறுத்து நல்லா ஏற்றிருப்போம். பிளேட் இல்லையா, கத்திலடா, கத்தியும் பிளேடும் ஒன்று தான். மீன் சாப்பிட்ற ஆர்வத்தில் பொல்லாருன்னு அது ஒன்று சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து பார்க்குறவங்களும் சரி, கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி, ஓசியில் போய் சாப்பிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு தான் வரோம். முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு தான் வரோம். அரவிந்த் அவன் முள்ளை எடுத்து காட்டு, நீ உனக்கு கொடுத்த மீனை காட்டு, பார்த்துக்குங்க மக்களே. அது எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சுக்கிறான்னு பாரு. ஜூம் கிட்ட வா, ஜூம் பண்ணுங்களே, கிட்ட வா பா. ஒன்றா இருக்கு, அதையே காணோம். முள்ளு மட்டும் மியூசியம்கே அனுப்பலாம் இந்த மீனை. ஆமாண்ணா, மியூசியம்கே வைக்கலாம், அவ்வளோ கிளியர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கா? இப்படி தான் மீன் சாப்பிடணும். யாருன்னா சாப்பிட தெரியலன்னா எங்கிட்ட ட்ரைனிங் வாங்க. ஃபிஷ் பண்ணியாச்சு டோட்டலாக. டாம அடிச்சுங்கிறான் பாருங்க. போதுமா? போதுமா? குக்கிங் சேனல் வச்சுக்கின்னு சாப்பிட தெரியலன்னா என்ன ஒரு அசிங்கமாக இருக்கு. என்ன ப்ரோ, கேமராமேன் போட்டு கொத்தினுங்கிறார் மீனை. டக்கு 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 டக்கு. கோழி கொத்துறது, கோழி கொத்துற மாதிரி கொத்தினா கூட பரவாயில்ல. இவ்வளோ சுத்தமாக பண்ண மாரி ஆளு நான் பார்த்தது. சுகாதாரத்துறையில் வேலை பார்த்துருங்க, அதான் சுத்தம் பண்ணுது. ஓ சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம். போதும் போதும், சும்மா சொன்னேன். மழை விட்டுட்டு இருக்கு, இப்பயே கிளம்புனாதான் வீட்டுக்கு போக முடியும். அந்த 30 ரூபா மீன் 30 ரூபா மீனா விட்டா கடையே காலி பண்ணுவீங்க. கைஸ் அவ்வளோதான், முடிச்சாச்சு. வந்ததுக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு.
சேஃபாக வந்து வீட்டுக்கு போய் சேர்க்கணும். ஸோ இப்போயே கிளம்புனா தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். கடைக்காரரே, நீ அவர்கிட்ட சொல்லிடுறீங்க.